பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இந்த உலகத்தை காரிருள் மூடும், இருள் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். சபையே, உண்மையில் கர்த்தர் உதிப்பார். தேவ பிள்ளைகளே, உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அதன் விளைவு அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் என்று வேதம் முன்னறிவித்திருக்கிறது. இந்த சூரியன் பாருங்க, இந்த பூமி மேல படுறதுனால பூமியில எல்லாம் வெளிச்சமா தெரியும். இந்த வெளிச்சம் நிலா மேல படும்போது நிலா என்ன செய்யுது? அது ஒளிருது. நிலா இந்த வெளிச்சத்தை வாங்கி ரெஃப்ளெக்ட் பண்ணுது. கர்த்தர் நம்மேல் உதிக்கும் போது ரெண்டு காரியமும் நடக்கும். நம்ம வாழ்க்கையில எல்லாம் வெளிச்சமா தெரியும், இருக்கிற அருவருப்புகள் எல்லாம் தெரியும், அசிங்கம் எல்லாம் தெரியும், அசுத்தெல்லாம் தெரியும். கர்த்தருடைய வெளிச்சம் மேல படும்போது தான் இவ்வளவு கேவலம்லாம் நமக்குள்ள இருக்குன்னு தெரியும் நமக்கு. இல்லைன்னா நம்ம பயம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ரெண்டாவது, நம்ம அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, நிலவை போல ஒளிருகிறவர்களாக காணப்படும் தேவ மகிமையை ஆண்டவர் தேவ பிள்ளைகள் மேல் வைப்பார். அல்லேலூயா.